இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரிலே அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நன்னாளிலே தூய பவுலார் தெசலோனிக்கேருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நன்றி உணர்வோடு வாழுதல் என்ற பொருளிலே நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். சமீபத்தில் மேலை நாட்டு நண்பர் ஒருவரை சந்தித்த போது அவர் தன்னுடைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். வாழ்வின் பல நிலைகளிலும் அவர் சந்தித்த அனுபவங்களோடு பகிர்கின்ற போது அவர் 3 வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்தினார். ஒன்று, தேங்க்யூ என்கிற வார்த்தை, நன்றி செலுத்தினார். இரண்டாவதாக ப்ளீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். மூன்றாவதாக சாரி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நன்றி, தயவு கூறுங்கள், மன்னித்தல் போன்ற அந்த சொற்றொடர்களை அதிகமாக அவர் பயன்படுத்தி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நம்முடைய வாழ்வின் அனுபவத்திலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு தூய அனுபவம் நன்றி உணர்வோடு வாழுதல். தூய பவுலார் 1 தெசலோனிக்கேர் 5:18 அழகாக கூறுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். தெசலோனிக்கேருக்கு எழுதிய அந்த கடிதத்தின் பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற போது இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பற்றிய செய்திகள் ஏராளம் அந்த கடிதத்தில் இருக்கின்றது. அந்த திருச்சபை, தெசலோனிக்கே திருச்சபை, இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபித்து விட்டது என்று சொல்லி நம்பினது. அது நிகழ்ந்தாகிவிட்டது என்கிற ஒரு மமதை எண்ணத்தோடு அந்த திருச்சபை வாழ்ந்து வந்தது. இச்சூழலில் தான் தூய பவுலார் இந்த திருச்சபைக்கு கூறுகின்ற ஒரு ஆலோசனை 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த இறுதி பகுதியிலே அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் தூய பண்புகளில் வளர வேண்டும். அந்த தூய பண்புகளை பட்டியலிட்டு அவர் சொல்லுகின்ற போது, திருச்சபை தலைவர்களை மதியுங்கள், வலுவற்றவர்களை வளர ஆதரவு தாருங்கள், இறைவேண்டல் ஏறெடுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள், நன்றி உணர்வோடு இருங்கள், தூயாவியரிலும் இறைவார்த்தையிலும் நிறைத்திருந்து நன்மை செய்யுங்கள் என்ற உணர்வை வெளிப்படுத்துகின்றார். 1 தெசலோனிக்கேர் 5:18 எடுத்து கூறுகின்ற செய்தி, எச்சூழலிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள் என்பது 2 கூறுகளை உள்ளடக்கியது. ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். இன்னொன்று, நன்றி உணர்வோடு வாழுதல். உயிரினங்களிலே நன்றி உணர்வுக்கு பெயர் பெற்ற ஒரு உயிரினம் நாய். நம்முடைய இல்லங்களிலே செல்ல பிராணியாக நாம் அழகாக இந்த நாய்களை வளர்க்கின்றோம். நாம் அவைகளுக்கு உணவூட்டுகின்ற போது அவைகள் ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். எஜமானர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக அந்த நாய் உயிரினம் நம்மை நேசிக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மோடு கூட தன்னுடைய அன்பின் உணர்வை பல நிலைகளில் வெளிப்படுத்தும். இறைமக்களாகிய நாம் பல நேரங்களில் நாம் சிந்திப்பது உண்டு, மனிதர்களிடத்தில் இத்தகைய பண்பு இல்லையே, சாதாரண ஒரு உயிரினமாகிய இந்த எளிய நாயினிடத்தில் இருக்கிற அந்த நன்றி உணர்வு மனிதர்களிடம் இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் பல நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் வருவதுண்டு. தூய பவுலார் அந்த திருச்சபையை பார்த்து எடுத்துரைக்கின்ற ஒரு செய்தி, நீங்கள் ஆண்டவருக்கும் சமூகத்திற்கும் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். 10 தொழுநோயாளிகள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து பணிந்து நன்றி செலுத்துகிறான். ஆண்டவர் நன்றி செலுத்தின அந்த மனிதனை பார்த்து மெச்சிக்கொண்டு சொல்லுகின்றார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேள்வி எழுப்புகின்றார். இன்று நம்மையும் பார்த்தவர் எழுப்புகின்ற கேள்வி அதுதான். மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி நன்றி உணர்வு இல்லாமல் வாழுகின்ற சமூகத்தை பார்த்து, ஆண்டவருக்கு நன்றியற்ற சமூகமாக வாழுகின்றவர்களை பார்த்து அவர் இன்றும் கேள்வி எழுப்புகின்றார். நம்முடைய வாழ்வின் பயணங்களில் எச்சூழலிலும் எக்காலத்திலும் எப்போதும் எப்பொழுதும் நாம் நன்றி உடையவர்களாய் வாழ வேண்டும் என்கிற உள்ளுணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் பயணங்களிலே இருட்டு வெளிச்சத்தை நாம் சந்திக்கிறோம், நன்மை தீமையை நாம் சந்திக்கிறோம், ஏற்றம் இரக்கத்தை நாம் சந்திக்கிறோம், உயர்வு தாழ்வை சந்திக்கிறோம், வியாதி விடுதலையை சந்திக்கிறோம், கவலை ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம்.
எல்லா சூழல்களிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி உணர்வை நம்முடைய வாழ்வின் பயணத்திலே வெளிப்படுத்த வேண்டும். சங்கீதம் 136:23 வாக்கியம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்விலே நம்மை கரம் பிடித்து தாங்கின ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். தூய பவுலாரின் அந்த தூய அனுபவம் தெசலோனிக்கே திருச்சபையினர் அந்த நன்றி உணர்விலே பெருக வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நம்மோடு கூட பகிர்ந்து நாமும் அந்த நன்றி உணர்விலே பெருக வேண்டும் என்கிற அறையூவலை தருகிறார். டேவிட் பென் குரியன் என்கிற ஒரு மனிதர் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்த தலைவர். அவர் தன்னுடைய கைப்பை ஒன்றை எப்பொழுதுமே தன்னோடு கூட வைத்திருப்பார். அந்த கைப்பையில் என்ன இருக்கிறது என்பது பலருக்கு ஒரு வியப்பான ஒரு கேள்வி. அந்த தேசத்திலே அவர் தலைவராக நின்றபோது எதிர்க்கட்சி தலைவர்கள் அவரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள். அவருடைய சக நண்பர்கள் கேள்வி எழுப்பினார்கள், உங்கள் கைப்பையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அவர் தடுமாற்றத்தோடு நின்றார். இறுதியிலே அவர் சொன்னார், என்னுடைய கைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கைப்பையை திறந்து ஒரு சிறிய சட்டை ஒன்றை எடுத்து காட்டினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இந்த சிறிய சட்டை ஏன் கைப்பையில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது நான் பயன்படுத்தின இந்த சிறிய சட்டை, அந்த சிறிய கோல் என்னுடைய கைப்பைக்குள் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நான் இத்தகைய உயர்வுகளையும் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொண்டாலும் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு தாழ்மையின் சிந்தையோடு பெருமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்வது நான் இந்த கைப்பையை திறந்து பார்க்கின்ற போதுதான் என்று சொல்லி குறிப்பிட்டார். தூய பவுலார் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நாம் எப்பொழுதும் எச்சூழலிலும் எக்காலத்திலும் நன்றி அறிதல் உடையவர்களாய் வாழ்வோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வின் பயணத்திலே அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவேண்டுதல் செய்வோம். நன்றி உணர்வோடு வாழுங்கள் என்கிற அறைகூவலை எங்களுக்கு தந்து அந்த நன்றியின் மாண்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுமக்க வேண்டும், சுவைக்க வேண்டும், வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற உண்மையை கற்றுத்தந்த எங்கள் நல்ல தெய்வமே, தெசலோனிக்கே திருச்சபையினர் நன்றி அறிதலோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தூய பவுலார் வெளிப்படுத்தி எங்களுக்கும் அந்த அறைகூவலை தருகிறீர். நாங்களும் எங்களுடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே எச்சூழலிலும் எக்காலத்திலும் எப்போதும் எப்பொழுதும் நன்றி நிறைந்த மக்களாய் வாழ்வதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.